தலையிடத்தை தான் பிடிக்கவே பாடுபடணும். ஏன்னா இன்னொரு கட்சி அதுக்கு மேல வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இன்றைக்கு பழனிசாமி வேட்பாளர் அறிவித்திருக்கிறது அவர் மீது கொடநாடு கொலை வழக்கு பாய்ந்து விடுமோங்கிற பயம். அதுபோல அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வழக்குகள் இன்றைக்கு கோர்ட்ல கேஸ் கைது பண்ணிடக்கூடாது, பழனிசாமியை கைது பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால திமுகவோட திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையில சொல்ற கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு இன்றைக்கு மக்கள் எதிராக இருக்கிற காரணத்தினால் அந்த வாக்குகளை நாம் பெற்று விடுவோம். இப்ப ராமநாதபுரத்துல திமுக எதிரான வாக்குகள்னா சகோதரர் ஓபிஎஸ்க்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இரட்டை இலையில ஒரு வேட்பாளர் வச்சிருக்காரு. அது இங்க நிக்கிற வேட்பாளர் யார் தெரியுமா? புரட்சி தலைவர் அருப்புக்கோட்டையில போட்டி போட்ட போது 77 அவரை எதிர்த்து போட்டி போட்ட வாலிச்சாமியுடைய மகன் தான் வேட்பாளர். இல்லையா? பணியாற்றிட நீங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆடு வளர்ப்போர் நல வாரியம் மற்றும் ஆடு வளர்ப்போருக்கான காப்பீடு திட்டம் செயல்படுத்த அவர் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்காக அதை நிறைவேற்றி தர அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்.